வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு புதருக்கு பின்னால என்ன ஒளிஞ்சிருக்கும்? இந்த ஒரு சின்ன கேள்வி ஒரு அட்டகாசமான மர்ம கதைய எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண குழந்தை கதை மாதிரி தெரியலாம். ஆனா நிஜத்துல சஸ்பென்ஸை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறதுங்கிறதுக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். ஆமா, கதையோட முக்கியமான கேள்வியே இதுதான். அந்த புதருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அங்க இருக்கிற விலங்குகளோட ஒவ்வொரு யூகமும் நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? வாங்க, இந்த மர்மத்துல நாமளும் சேர்ந்து இறங்கி பாப்போம். சரி, முதல்ல இந்த கதையோட கேரக்டர்ஸ பாத்திரலாம். மொத்தம் 5 நண்பர்கள். ஒரு நரி, ஒரு முயல், ஒரு குருவி, அப்புறம் ஒரு குரங்கு, கடைசியா ஒரு கரடி. இவங்க 5 பேரும் ஒரு காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நரி ஒரு விஷயத்த கவனிக்குது. ஒரு புதர் லேசா அசையுது. உடனே அது, ஏய், அந்த புதருக்கு பின்னால ஏதோ இருக்கு அப்படின்னு கத்துது. அவ்வளோதான், இங்கிருந்து தான் நம்ம கதையோட மர்மமே ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே அந்த குரூப்ல 2 டீம் உருவாகிடுது. ஒரு பக்கம் முயலும் குருவியும் வா என்னன்னு போய் பாத்துருவோம்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் கரடி, ஐயோ வேணா வேணா இங்கிருந்தே பார்க்கலாம்னு பயப்படுது. பாத்தீங்களா, ஒன்னு தெரியாதத பத்தி ஒரு பயம், இன்னொன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். இந்த 2க்கும் நடுல வர்ற டென்ஷன் தான் இந்த கதையோட முதல் படி. புலனாய்வு ஆரம்பமாகுது. எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே சேஃபா நின்னுக்கறாங்க. நரி சொல்ற க்ளூவை வச்சு அந்த மர்மமான ஜீவன் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ முதல் க்ளூ கிடைக்குது. நரி அந்த புதரையே நல்லா உத்து பார்த்துட்டு சொல்லுது, ஆஹா, அந்த இருட்டுக்குள்ள 2 கண்கள் பளபளன்னு மின்னுது. பளபளன்னு மின்னும் கண்கள்னு சொன்னதும் குருவிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. உடனே அது கேக்குது, அது ஒருவேளை ஆந்தையா இருக்குமோ? யோசிச்சு பார்த்தா அது ஒரு சரியான யூகம் தானே. ஆனா பதில் இல்ல. நரி அந்த யூகத்தை உடனே மறுத்துடுது. கூடவே இன்னொரு பயங்கரமான தகவலையும் சொல்லுது. இல்ல, அதுக்கு கூர்மையான பற்களும் இருக்கு. இப்ப பாருங்க, மர்மம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, ஆபத்தும் அதிகமாகுது. அது கண்டிப்பா அந்த இல்ல. கூர்மையான பற்கள்னு கேட்டதும் குரங்குக்கு ஒரே பயம். அது நடுங்கிட்டே கேக்குது, ஐயோ, அப்போ அது முதலையா? பாத்தீங்களா, கெஸ்ஸிங் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா மாறிட்டு போகுதுன்னு. அதுவும் இல்ல. நரி அடுத்த க்ளூவை கொடுக்குது. இல்லவே இல்ல, அதுக்கு தடிமனான கால்கள் இருக்கு. முதலைக்கு எங்க தடிமனா கால் இருக்கு? இந்த யூகமும் தப்பு. இப்போ முயல் ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேக்குது. அதுக்கு பெரிய வயிறும் இருக்கா? அதுக்கு நரியும் ஆமாம் ஆமாம்னு தலையாட்டுது. இப்போ பாருங்க, துப்பறியறது ஒரு சரியான பாதையில போற மாதிரி தெரியுது. இதுவரைக்கும் கிடைச்ச எல்லா க்ளூஸையும் ஒன்னு சேர்த்து கரடி ரொம்ப நம்பிக்கையா ஒரு முடிவுக்கு வருது. அப்போ அது கண்டிப்பா யானையாத்தான் இருக்கணும். தடிமனான கால்கள், பெரிய வயிறு, எல்லாமே கரெக்டா பொருந்தது இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துவோம். இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை பாத்திரலாமா? ஒவ்வொரு யூகமும் எப்படி தர்க்க ரீதியா தப்புன்னு நிரூபிக்கப்பட்டதுன்னு பாருங்க. இப்போ எல்லா க்ளூஸும் ஒரே ஒரு விலங்கத்தான் கை காட்டுது. அது யானை. மர்மம் முடிஞ்சதுன்னு தோணுது இல்லையா? ஆனா கதையோட சுவாரஸ்யமே இங்கதான் இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு, நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிற நேரத்துல ஒரே ஒரு கடைசி க்ளூ எல்லாத்தையும் தலைகீழ மாத்தப் போகுது. நரி மறுபடியும் கத்துது, இல்ல இல்ல, அதுக்கு நீளமான வால் ஒன்னு இருக்கு. அவ்வளவுதான், யானை தியரி மொத்தமா காலி. இப்போ அந்த விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரே குழப்பம். அப்போது என்னதான்? இப்போதான் அந்த உண்மை வெளிவர போறா தருணம். கிடைச்ச க்ளூஸ் எதுவுமே ஒன்னோட ஒன்னு பொருந்தல. இந்த புதரை விடுவிக்கவே முடியாது போல தெரியுது. கிளைமேக்ஸ்கான எதிர்பார்ப்பு இப்போ பயங்கரமா எகிரி இருக்கு. அப்போ அந்த புதருக்கு பின்னாடி இருந்து மெதுவா அந்த பெரிய உருவம் வெளியே வருது. அது ஒரு டைனோசர். சீரியஸா, ஒரு டைனோசர். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் மட்டும் இல்ல, நம்பவே முடியாத ஒரு பதில். அத பார்த்த விலங்குகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓடுறாங்க. அந்த அதிர்ச்சியும் அதுக்கு பிறகு வர்ற அந்த காமெடியும் தான் இந்த புதிரோட ஹைலைட். இப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு காமெடியான முடிவுதான் இந்த கதைய இவ்வளவு ரசிக்க வைக்குது. ஆனா ஒரு கதை சொல்லியா நாம யோசிக்கணும், இது ஏன் இவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற சஸ்பென்ஸ் ஃபார்முலாவை கொஞ்சம் அலசி பாப்போம். இத புதிர் முறைன்னு சொல்லலாம். இதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1,
ஒரு மர்மத்தை உருவாக்குங்க. ஸ்டெப் 2 தகவலை கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. ஸ்டெப் 3 ஆடியன்ஸ தப்பான யோகங்களுக்குள்ள தள்ளுங்க. கடைசியா ஸ்டெப் 4 யாருமே எதிர்பார்க்காத ஒரு உண்மையை கொண்டு வந்து நிறுத்துங்க. இந்த கதை இந்த 4 ஸ்டெப்ஸையும் பக்காவா ஃபாலோ பண்ணுது. சரி, இந்த கதை ஏன் இவ்ளோ சூப்பரா இருக்குங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். கடைசியா கிடைச்ச பதில், அதாவது டைனோசர், எல்லா க்ளூஸ்க்கும் லாஜிக்கலா பொருந்தது. ஆனா அதே நேரத்துல அந்த விலங்குகளோட உலகத்துல அது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த லாஜிக்குக்கும் இம்பாசிபிள்க்கும் நடுவுல இருக்கிற அந்த டென்ஷன் தான் அந்த ஃபைனல் ரிவீல ரொம்பவே புத்திசாலித்தனமா திருப்திகரமா மாத்துது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க பார்த்த கதைகள்லயோ படங்கள்லயோ இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங் உங்க மொத்த பார்வையுமே மாத்தி போட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.